இப்போ எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, விருதுநகர் மாவட்டத்துல இருந்து பாப்பாக்குடி அப்படிங்கிற கிராமத்துல தான் வந்திருக்கோம். இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு அண்ணன் வந்து ஒரு 300, 350 ஆடுகள் வந்து வச்சு விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. அண்ணன்ட்ட தான் வந்து கேட்டுருக்கோம். அண்ணே உங்க பேர் சொல்லிருங்க. என்ன எந்த இடம், இந்த இடத்த பத்தி சொல்லிருங்க. எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிருங்க. சரி. எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க, என்னென்ன ஆடுலாம் சேல்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிருங்க. வணக்கம். என்னோட பேர் வந்து ஜெகதீஷ். சரிங்களா? விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் தாலுகா பாப்பாக்குடி ஊராட்சியில பாப்பாக்குடின்ற ஊர்ல வந்து நான் ஆட்டு பண்ணை வச்சிருக்கேன். இந்த ஆட்டு பண்ணை வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து நான் கவர்மெண்ட் ஸ்கீம் மூலியமா வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா என்எல்எம் அப்படின்ற வந்து ஒரு ஸ்கீம், நேஷனல் லைஃப் ஸ்டாக் மிஷன் அப்படின்ற வந்து ஸ்கீம். எனக்கு வந்து இது ஒரு என்னோட ஃப்ரெண்டு மூலியமா அந்த ரெஃபரன்ஸ் கிடைச்சி நான் பண்ணேன். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்துல உள்ள கால்நடை மருத்துவர் நம்ம போய் ஹெல்ப் கேட்டோம் அப்படின்னா இந்த ஸ்கீமை பத்தின டீட்டெயில்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு ரெஃபரன்ஸ் பிசினஸ் நீங்க ஆட்டு பண்ண நடத்தணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பக்கத்துல உள்ள டாக்டர் ரெஃபரன்ஸ் கேட்டீங்கன்னா அந்த ஸ்கீமை பத்தி சொல்லுவாங்க. ஸோ இப்போ அந்த ஸ்கீம்ல பண்ணதான் என்னுடைய இது ஆட்டு பண்ண. நான் வந்து பாத்தீங்கன்னா 300+15 300 வந்து பாத்தீங்கன்னா பெண் ஆடு, 15 வந்து பாத்தீங்கன்னா கெடா ஆடு வந்து நான் நடத்துறேன். சரிங்களா? ஏன் அப்படின்னா இது வந்து அந்த ஸ்கீம்ல எனக்கான ஒரு அமௌண்ட்ல நான் வந்து இதை பண்றேன். இதுதான் நான் பண்ணணும். இந்த பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கவர்மெண்ட் மூலம் பண்றோம்னா 5 வருஷம் வந்து நம்ம ஃபார்ம் வந்து நம்ம கம்பல்சரி ரன் பண்ணணும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட கவர்மெண்ட் வந்து சப்சிடி அமௌண்ட் வரும். ஸோ உங்களுக்கு இப்போ நீங்க 100 ஆடும் பண்ணலாம், 200 ஆடும் பண்ணலாம், 300 ஆடும் பண்ணலாம். அது வந்து நீங்க பக்கத்துல உள்ள நம்ம மருத்துவரை நீங்க கான்டாக்ட் பண்ணும்போது அவங்க இதை பத்தின ஸ்கீம் வந்து டீட்டெயிலா சொல்லுவாங்க. நீங்க அது மூலியமா பண்ணலாம். ஸோ அதுல பண்ணதான் நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த 300+15 என்னோட அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 60 lakhs. அது எல்லாமே அந்த ஸ்கீம்ல வந்துடும். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 60ல வந்து பாத்தீங்கன்னா பாதி வந்து கவர்மெண்ட் சப்சிடில இருந்து எனக்கு கொடுத்துருவாங்க. ஸோ ரிமைனிங் வந்து பாத்தீங்கன்னா என்னோட அமௌண்ட். அப்படிங்கும்போது ஆட்டு பண்ணி நீங்க தாராளமா எடுத்து பண்ணலாம். இன்னொன்னு, இந்த ஆட்டு பண்ணை நடத்தும் போது பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி நட்டமாகாம இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்க எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் போட்டுருங்க. இன்சூரன்ஸ் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சேஃப்டி. ஏன்னா ஆட்டுக்குட்டி வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்ச அளவுல வச்சிருந்தோம்னா நம்மளுக்கு பாதிப்பு கம்மியா தான் இருக்கும். எண்ணிக்கை கூடும்போது நீங்க இன்சூரன்ஸ் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட். ஏன்னா நம்ம மனுஷங்களுக்கு அது காய்ச்சல் பரவாம தான் ஆட்டுக்குட்டிக்கும் அந்த காய்ச்சல் தான் பரவும். ஆனா நம்ம வந்து ஊசி போட்டு சரியாயிரும். ஆனா ஆட்டுகளுக்கு அப்படி கிடையாது. அது அந்த பாதிப்பு வந்து அதிகமா இருக்கும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இன்சூரன்ஸ் போடுறது ரொம்ப நல்லது. நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆடு விற்பனைக்கு இருக்கு. நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பிறந்த குட்டி இருக்கு, கொலை கடிக்கிற குட்டி இருக்கு, கெடா குட்டி இருக்கு. இப்ப ஆடு வந்து நம்ம விற்பனைக்கு சேல்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆடு வேணுமோ நீங்க தாராளமா என்ன வந்து கான்டாக்ட் பண்ணலாம். நீங்க ஆட்டுக்குட்டியை வந்து நேர்ல பார்த்து நீங்க வந்து வாங்கிட்டு போகலாம். உங்க நம்பர் எப்படி சொல்லிருங்க? என்னோட நம்பர் கான்டாக்ட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 7708403360. இதான் என்னோட கான்டாக்ட் நம்பர். ஸோ எனி டைம் நீங்க கால் பண்ணலாம். விசேஷம் வைக்கிறேன், எனக்கு ஆட்டுக்குட்டி வேணும்னா தாராளமா கான்டாக்ட் பண்ணி நீங்க கேட்டா கூட நாங்கள் டோர் டெலிவரி கூட வந்து பண்ணிடுவோம். நீங்க வந்து இந்த ஆட்டுக்குட்டி எனக்கு வேணும்னு சொல்லி வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா அதை நாங்கள் தனியா வந்து வளர்த்துருவோம். நம்ம கிட்ட ஷெட் வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கம் ஷெட் இருக்கு, அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஸ்டோர் ரூமும் இருக்கு. ஸோ நீங்க வந்து ஒன்ஸ் நீங்க அட்வான்ஸ் கொடுத்து உங்க குட்டியை நீங்க புக் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து நான் உங்களுக்கு நல்லா தெளிவா நல்லபடியா வளர்த்து உங்களுக்கு தலையாவை கொடுத்துருவோம். சின்ன குட்டிகள் இருக்கு, பெரிய குட்டிகளுக்கு. சின்ன குட்டிகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த பக்கம் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய குட்டிகள் அடைக்கிறது. நான் வந்து பார்ட்டிஷன் போட்டு பிரிச்சு வச்சிருக்கேன். சின்ன குட்டிகள் அந்த பக்கம் இருக்கு, பால் குடிக்கிற குட்டி அந்த பக்கம் இருக்கு. ஸோ இது வந்து நான் தனித்தனியா வச்சிருக்கேன். ஆமா, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து கால்நடை மருத்துவர் வந்து இப்படி பண்ணணும் அப்படின்றத சொன்னாங்க. மொத்தமா அடைக்காம தனித்தனியா எடுத்திருக்கேன். தனித்தனி. இன்னொன்னு ஷெட் வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு ஷெட் இருக்கு. அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஆடுகள் நோய்வாய்ப்பட்டுச்சுன்னா அது வந்து தனிமைப்படுத்தி மொத்தமா வைக்கும் போது அதுக்கு அடுத்தடுத்து பாரு. அதை நான் தனிமைப்படுத்திட்டு அதுக்கு தனியா வச்சிருக்கேன். ஆடு வளர்க்கலாம் சும்மா கூடாது. இல்ல கண்டிப்பா கண்டிப்பா. இன்னொன்னு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து குட்டிகள் வந்து 300 வச்சுக்கும் போது எனக்கு வேலையாட்கள் வந்து பாத்தீங்கன்னா 4 பேர் இருக்காங்க. 4 பேர் வந்து 3 பேர் வந்து மேய்ச்சலுக்கு போயிருவாங்க. ஒரு ஆள் வந்து இங்க கூட்டி கிளீன் பண்றதுக்கும். இன்னொன்னு நம்ம பக்கத்துல நமக்கு இன்னொரு தோட்டம் இருக்கு. 300 குட்டிகள் வந்து பாத்தீங்கன்னா மேய்ச்சல் டெய்லி கொண்டு போக முடியாது, நம்மளால ரொம்ப தூரம் டிராவல் பண்ண முடியாது, நடந்து போக முடியாது. அப்படிங்கும் போது என்ன பண்ணீங்கன்னா பக்கத்துல தோட்டம் இருக்கு. ஆட்டுகளுக்கு தேவையான அகத்தி புல்லு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்கேன். அது போக இங்க முன்னாடி ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா நான் மிஷின்ஸ் வச்சிருக்கேன். சாப் கட்டர் மிஷினும் பல்வரைசர் மிஷினும். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆட்டுக்காண்டி தான் வாங்கியிருக்கேன். அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம வேணுமோ சாப் கட்டர் மூலியமா நம்ம வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். கட் பண்ணி நான் அந்த இதுல போட்டுட்டு அப்படின்னா ஃபீடர்ல போட்டேன்னா ஆட்டுக்குட்டி வந்து சாப்பிட்டுக்கும். அதே மாதிரி பல்வரைசர் அப்படின்ற மிஷின் வந்து பாத்தீங்கன்னா அரிசி, கோதுமை, நம்ம நவதானியங்களை வந்து போட்டு பவுடர் ஆக்கி அதை வந்து நம்ம தண்ணியில கலந்து கொடுத்துருவோம். தண்ணியில கலந்து கொடுக்கும்போது ஆட்டுக்கு இன்னும் கொஞ்சம் சத்து கூட இருக்கும். பாத்தீங்கன்னா இந்த வெளியில வந்து அண்ணன் வந்து ஆட்டு பண்ண வளர்க்கறவங்க வந்து ஒரு தெளிவான வந்து விஷயத்தை வந்து அண்ணன் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ணோட கான்டாக்ட் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். ஆனால் அந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க. ஆடு வாங்குறவங்க ஆட்டுக்குட்டியாக இருந்தாலும் சரி, பெரிய ஆடாக இருந்தாலும் சரி, அண்ணன் வந்து விற்பனைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. வீடியோ பார்த்துட்டு வந்து நீங்க அண்ணன் வந்து கனெக்ட் பண்ணி கேட்டுக்கலாம்.